ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் யூஷுவல் டே இன் மை லைஃப் ரொட்டீன். அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, ஆர்லர் ப்ளஸ் அகாடமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக வரலாம். அதுக்கப்புறம் பார்லரை முதல்ல க்ளீன் பண்ணணும். பிகாஸ் முந்தின நாள் பண்ண ஒர்க்ஸோட இதெல்லாம் அப்படி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த கார்பெட்டில் இந்த தொடப்பம் வச்சு பண்ணால் தான் க்ளீன் ஆகும். ஸோ இது க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி படத்தையும் வந்து ஃபுல்லாக தொடச்சி நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சாமி கும்பிடுவேன். ஓகே, நம்ம பார்லர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இல்லை சாமி கும்பிடுவோம். ஸோ நான் வந்து சாமியெல்லாம் கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணி அண்ட் இதெல்லாம் பெருக்கி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். ஓகே, நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ என்னென்னா ரிப்ளை பண்ணிட்டு இன்றைக்கி ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இன்றைக்கி வந்து சாரீ ட்ரெப்பிங் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க. ஸோ நான் டீச் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ண போகிறேன் ஃபார் மை ஸ்கின். பிகாஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஆப்வியஸ்லி சிம்பிளாக தான் தெரியும், ஸ்கின் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ண போகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஹோம் ரெமெடி வச்சுலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, சுத்த வேஸ்ட்டு, ஒன்றுமே செட் ஆகாது. அதனால நான் வந்து ப்ளஸ் எனக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிற அளவு இப்போ கொஞ்சம் வந்து நேரம் இல்லாத காரணத்தினால நான் வந்து டேரக்டராக இல்லை டேரக்டாக போய் டாக்டரை போய் பார்க்க போகிறேன். வந்து யூடியூப் கமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணலாம். ஓகே, ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்கீங்க ஃபேஸில் வந்து ஆக்னி ஸ்கார் இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வீடியோ இப்போ தான் பார்த்துருக்காங்க, சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணணும் அதானே. ஓகே, நான் யூஸ் பண்ணி ஒரு சில நிறையவே ஒர்க் அவுட் ஆகிருக்குப்பா. நான் அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்மா ரோலர் அப்படின்ற ஒரு டூல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அமேசானில் போட்டாலே கிடைக்கும். அதுனா ஜஸ்ட் 199 இல்லை 150 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இன்கேஸ் உங்களுக்கு இங்கே வந்து மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படின்னா ஒரு ஷேடிங் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரோல் பண்ணணும். நீங்கள் வச்சு பொறுமையாக ரொம்ப அழுத்துனீங்கன்னா அது ஒரு காயமாயிடும். அப்படி பண்ணக்கூடாது. பொறுமையாக நீங்கள் வந்து அதில் வந்து மசாஜ் மாதிரி பண்ணணும். ஸோ தட் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து எப்படி, இப்போ இங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தேக்க அது வந்து கொஞ்சம் அப்படியே எலாபரேட் ஆகி ஸ்கின்னாக வந்து மாறும். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. பட் அது ஐ ஃபீல் நான் ட்ரையாக பண்ணி பார்த்துருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆனதில்லை. உங்களுக்கு செட் ஆகிற ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொன்று ரொம்ப ஈஸி பீஸி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஏர் பியூட்டின் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இன்க்ரீடியண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சரியாகும். அண்ட் நயசினமைட் கூட ஒர்க் அவுட் ஆகும். பட் தென் நயசினமைட் வந்து அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்னா வந்து நான் பார்த்தது கிடையாது. பட் ஆல்ஃபா ஆல்பியூட்டின் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கா. ஸோ அது ரொம்ப சூப்பராகும். நீங்கள் அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த எமோலின் க்ரீம் இருக்குல்ல, இந்த ஃபார்மசியில் கிடைக்கிற அந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ஐயோப்பா ஒஸ்ட்டுப்பா அது என்னோடய ஸ்கின்னுக்கு. ஆனால் உலகத்தில் எல்லாருக்கும் இது செட் ஆகுதோ அது மட்டும் எனக்கு செட்டே ஆகாது. எந்தனே எனக்கு ஒன்றுமே வரல. எனக்கு கூட தான் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கும் வந்து ஆயிருக்கு. எனக்கு வந்து அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி செட் ஆகல, பொறி ஆயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க நல்லா இன்டேக் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி நார்மல் ரொட்டீனில் இருக்கவோ அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு சொல்லியிருக்காங்க. சூப்பர் டூப்பர். அப்புறம் பவானி பவ் எதுவும் பவானி தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, இந்த பியர்ஸோட ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை ஆக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பியர்ஸோட ஃபேஸ் வாஷ் வந்து நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ட்ரைலாம் ஆகாது. ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் தான். நான் ட்ரை பண்ணி ஓகே தான், நல்ல ஃபேஸ் வாஷ் தான் அது. கொஞ்சம் அதுலேயே வந்து வெரைட்டி இருக்குது, க்ரீன் கலர் வரும், ஆரஞ்சு கலர் வரும். ஸோ இந்த வெரைட்டிஸ் இருக்குது, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏகே அஜித் அப்படின்றவர் வந்து அக்கா ஸ்குவாலின் ஆயில் வீடியோ போட்டிருந்தேன்னா, ஸோ அதுக்கு வந்து அக்கா இதை லிப்ஸில் போடலாமா அக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
ஸோ அது வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். ஸ்குவாலின் ஆயிலாக இருந்தால் ஆயில் எதுனாலும் நம்ம லிப்ஸில் வந்து போடலாம். பட் அது போட்டு உங்களுக்கு வந்து பிங்கிஷாக ஆகணும் லிப்ஸ் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து லிப் பாம் ட்ரை பண்ணலாம். என்னென்னு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எது யூஸ் பண்ணாலும் கொப்பள மாதிரி வருது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் பிராண்ட் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்ல ஃபவுண்டேஷன் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட்னா வந்து க்ரைலான் சூப்பராக இருக்கும். க்ரைலானில் வந்து டெர்மாவோடது யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான்னு தனியாக இருக்கும், அது ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ அது வேணாம் உங்களுக்கு. டெர்மா யூஸ் பண்ணுங்கள், சூப்பர் டூப்பரான ஒரு ப்ராடக்ட் அது. மேக்கோட ப்ராடக்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். லோரியலோடதும் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆக்னி சேஃப், பிகாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்னி ட்ரிகர் ஆனது கிடையாது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ டைம் ஆகுது, கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கணும். டைம் சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்தனால நம்ம வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து கிளைண்ட்ஸ் வந்திருந்தாங்க சர்வீஸ் எடுக்க. ஸோ ஹேர் கட்ஸ், ஃபேஷியல்ஸ் இந்த மாதிரி போச்சு நமக்கு. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ நான் சர்வீஸ் பண்ணும்போது இப்படி தான் இருப்பேன், லைக் லுக் வைஸ். அண்ட் வந்து இப்போ பார்லரில் க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் சர்வீஸ் இருந்துச்சு எனக்கு என்னோடய பார்லரில். ஸோ சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய பார்லர் நிலமை வந்து இதான். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பணும், டெர்ம் பார்க்கணும். அண்ட் டைம் வந்து 7 ஆகுதா. ஸோ நான் ஒரு மேபி ஒரு 8 o'clock வந்துட்டாருனா கூட டாக்டர் போய் பார்த்துட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். ஆக்சுவலி என் டேர்ம் கிட்ட வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, பிகாஸ் இஸ் பிஸியாக. ஸோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் நிஜமாக ரொம்ப இச்சிங்காகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. பட் ஐ ஷோ யூ இதை நான் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். பாய், குட் நைட்.